தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த மார்ச் மாசம், என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பண்ண போகுது. கிளியர்? ஓகே. நிறைய பக்குவப்படுத்த போகுது, நிறைய கிளாரிட்டி கொடுக்க போகுது. வாழ்வியல்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் இல்லை அடிச்சு காட்ட போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்கியப்படியுமே சனி தன்னுடைய பயிற்சியை தொடங்கி விட்டார். அங்கதான் உட்காந்துக்க போறாரு, வேற வழியில் அஷ்டமச்சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சேர போறார். ராசி நாதனே சனியோட சேர போறார். 30 வருடங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இணைவு மீன வீட்டில் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. சூரியன் சனியோட சேர்றது ரைட்டா தப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சூரியனுக்கும் சனிக்கும் ஆவாது அப்படிலாம் இல்லைங்க. சனி வேலைக்காரகன், சூரியன் தலைமைத்துவத்தில் ஒரு மாறுதல் நடக்க போதுங்க. ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்க போறாங்க. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இது மாறும். இது வரைக்கும் இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி வீட்டில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கான். வேலையில இருந்த ஒரு தடை கொஞ்சம் கொஞ்சமா விலகும்.